வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜட்ஜ் இப்போ எஸ்பி சார்ட்ட சந்தியா முறையாதான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. எஸ்பி சொல்றாரு, சந்தியாவோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கேஸையே சந்தியாட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட நேர்மை மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு எஸ்பி சொல்றாரு. இந்த கேஸ்ல நம்ம பரிதாபப்பட வேண்டியது அந்த பொண்ணுக்காகவும் அந்த பொண்ணுக்காக வாதாடின இந்த சிவகாமி அம்மாவுக்காகவும் தான் அப்படின்னு எஸ்பி சொல்றாரு. சந்தியா இந்த கேஸை சரியாதான் விசாரணை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எஸ்பி. ஜட்ஜி இப்போ அவரோட தீர்ப்பை சொல்றாரு. விக்கியோட மரணம் தற்காப்புக்காக நடந்ததுதான் அப்படின்றபடி இந்த கோர்ட் முடிவு பண்ணுது. ஐபிசி 100 செக்ஷன் படி சிவகாமி அம்மாவை இந்த கோர்ட் விடுதலை பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்வதி, பாஸ்கர் 2 பேருக்கும் தொடர்ந்து விக்கி மன உளைச்சலை கொடுத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால குற்றத்தை மறைச்சாங்க அப்படின்ற நோக்கத்துல மட்டும் அவங்களுக்கு இந்த கோர்ட் தண்டனை வழங்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களையும் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜட்ஜ். சரவணன் இந்த கொலையை பண்ணலைனாலும் இந்த கொலையை மறைக்கிறதுக்கு அவர் செஞ்ச காரியங்கள் மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜ். அதனால அவருக்கு பிணையில் வெளியில வராத அளவுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கிறது அப்படின்னு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிடுறாரு. அடுத்ததா விக்கியோட அப்பா கருணாகரனை பார்த்து பார்வதி சிவகாமி பேசுறதுக்காக போறாங்க. கருணாகரன் சிவகாமிட்ட சொல்றாரு, 6 மாசம் கழிச்சு உன்னோட பிள்ளை ரிலீஸ் ஆகி வருவான்ல, அப்ப என்னோட நிலைமையில நீ இருப்ப, நான் கண்டிப்பா நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. என்னோட பொண்ணு என்ன பாவம் பண்ணுனா, இதுவே உங்க பொண்ணா இவ இருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, விக்கி நல்லபடியா திருந்தி வரணும் அப்படின்னு நான் கோவில் எல்லாம் வேண்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கெட்டவனா இருந்தா கூட விக்கிய ஒரு டைம்ல நான் உண்மையா நேசிச்சேன், அவன் சாகுறத என்னால எப்படி சார் ஏத்துக்க முடியும் அப்படின்னு பார்வதி சொல்லி அழுறாங்க. எனக்கும் கஷ்டமா தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. பார்வதியோட தலையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கருணாகரன் கையை வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததான் சிவகாமி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சிவகாமியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இப்போ ஜெஸ்ஸியை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அர்ச்சனாட்ட சொல்றாங்க, ஜெஸ்ஸியை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்களா, அவங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, ஜெஸ்ஸியை போய் நம்மளும் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மயில் இப்போ சிவகாமிட்ட வந்து சொல்றாங்க, ஜெஸ்ஸி அம்மாவும் அவங்களோட அம்மாவும் குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஆரத்தை கரைச்சி எடுத்துட்டு வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் எல்லாருமே இப்ப வாசலுக்கு போறாங்க. சிவகாமி ஜெஸ்ஸி அம்மாட்ட சொல்றாங்க, என்ன சம்பந்தி அம்மா இங்க நேரா வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லவே இல்லை, நாங்க எந்த ஏற்பாடுமே பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க மருமகள்கிட்ட தான் கேட்கணும், டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்து நிக்கிறோம், எங்க வீட்டுக்கு தான் போவோம்னு பிடிவாதமா சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா சந்தியாவோட கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஆதி இறங்கி வராரு. சிவகாமி இப்போ சரணன் அப்பாட்ட, அங்க பாருங்க ஆதி வந்துட்டாங்க, நம்ம புள்ள வந்துட்டாங்க அப்படின்னு எமோஷனலா சொல்றாங்க. நீ அமைதியா இரு சிவகாமி, அவன் திருந்திதான் வந்திருக்கிறான்னு நமக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆதி அவன் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திதான் வந்திருக்கிறான் மாமா, நான் அவனை கூப்பிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. இன்னைக்கு ஆதியோட ரிலீஸ் டேட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீங்க யாருமே கண்டுக்கல, அதனாலதான் அவனை கூப்பிடுறதுக்கு நானே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இருந்தாலும் அவனோட கண்ணு உங்க எல்லாரையும் தான் தேடிச்சு, நீங்க யாரும் வரலன்னதும் அவன் உடஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நான் இங்க வரமாட்டேன்னு தான் ஆதி சொன்னா, உன்னோட பிள்ளைய நீ பார்க்க வேணாமான்னு சொல்லிதான் நான் அவனை இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. உங்களுக்கு அவன் நல்ல மகனா இருக்க தவறிட்டான், ஆனா அவனோட பிள்ளைக்கு அவன் நல்ல அப்பாவா கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீ ஆதிய மன்னிச்சு ஏத்துக்கணும் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இப்ப கூட ஆதி திரும்பி வந்துருவான்ற நம்பிக்கையில தான் குழந்தைய தூக்கிட்டு நீங்க வந்திருக்கிறேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆதியை நீ வெறுத்துறாத அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி சொல்றாங்க, என்னால ஆதியை எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆதிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சா அவன் கண்டிப்பா திருந்திருவான் அப்படின்னு நான் நம்புனேன், அதே மாதிரிதான் அவன் திருந்தி தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. ஆதிக்கு எல்லாமே விளையாட்டு, அசட்டு துணிச்சல், அவன் பண்ணின காரியத்தோட சீரியஸ்னஸ் இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, அவன் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிருவானோ அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நம்பு ஜெஸ்ஸி, நான் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்றாரு ஆதி. உன்னோட குழந்தைய பாரு அப்படின்னு ஜெஸ்ஸி இப்போ ஆதிட்ட காமிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த நிலைமையில சரவணன் இங்க இருந்தானா ஆதியோட குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. ஆதிக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்துதான் சரவணன் எல்லாமே பண்ணுனா அப்படின்னு சிவகாமியுமே சொல்றாங்க. சந்தியாவுமே சொல்றாங்க, சரவணன் ஆதியா அவரோட குழந்தை மாதிரி தான் பார்த்தாரு, அவருக்கு கல்யாணமே ஆனா கூட ஜெஸ்ஸி அவனை திட்டுனா என்கிட்ட வந்து புலம்புவாரு அப்படின்னு சொல்றாங்க.
ஆதி சொல்றாரு, எனக்கு கிடைச்ச அண்ணன்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சந்தியா ரூம்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சந்தியாவுக்கு திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு, அதனால வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு அர்ச்சனா வராங்க. என்ன சந்தியா, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அர்ச்சனா, பணியாரம் சாப்பிட்டேன்ல, அது எனக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அன்னைக்கு ஆதி ஆசையா பணியாரம் கேட்டான், அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடிதான் நீ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேல அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. என் பையன் கேட்டு என்னால செஞ்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு அத்தை அன்னைக்கு ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அதனாலதான் எது செய்யறோமோ செய்யலையோ இன்னைக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஆதிக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. உனக்கு எப்ப இருந்து இந்த வாமிட் வருது அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. இப்பதான் பணியாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. உண்மையை சொல்லு சந்தியா, வேற ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. கடைசியா நீ எப்ப தலை குளிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆனா எனக்கு டவுட்டா இருக்குதே அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. நான் ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க அர்ச்சனா. ஏன் பாயில படுத்துட்டு இருக்கிற, பெட்ல படுக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இதுதான் வசதியா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீ சொல்றப்பயே எனக்கு புரியுது, அங்க சரவணன் மாமா கஷ்டப்படுவாருன்னு தானே நீ பெட்ல கூட படுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாங்க அர்ச்சனா. சந்தியா சொல்றாங்க, நான் சென்டிமெண்ட் பார்த்துலாம் இந்த மாதிரிலாம் பண்ணல, அவர் இல்லாம என்னால அந்த பெட்ல உட்கார கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கஷ்டமும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. எல்லாமே சரியாயிடும், உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும், நான் கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கிருந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.